ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். டீ கடை வெங்காய வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கடையில் வாங்குற மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிடுங்க. 3 பெரிய பல்லாரியை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை தனித்தனியாக உதிர்த்தி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்தி எடுத்ததும் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பை சேர்த்ததும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பல்லாரியையும் உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பல்லாரியில் சாறு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்தோம்னா அது தனியாக கொஞ்சம் வந்துடும், தண்ணியாக அப்படியே வந்துடும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு எடுத்ததும் அதில் எவ்வளோ சாறு இறங்கி வந்திருக்குன்னு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து சாறை தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பிழிஞ்சி எடுத்த பல்லாரியை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பல்லாரி எல்லாத்தையுமே பிழிஞ்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாறு இருக்குன்னு. இதை நம்ம எடுக்க வேண்டாம், இதை தூர ஊற்றிடலாம். இதை நம்ம பிழிஞ்சி எடுக்காமல் வடை செய்தோம்னா நிறைய மாவு தேவைப்படுங்க. கடையில் செய்கிற மாதிரி டேஸ்ட் வராது, மாவு தான் அதிகமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது பிழிஞ்சி எடுத்த பல்லாரியோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து தான் பிசைஞ்சி எடுத்தோம், அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு மசால் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். இதோட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. தண்ணி சேர்க்காமலே பிசைஞ்சோன்னா இது கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அந்த உள்ளியில் இருக்கிற சாறுலேயே அந்த மாவு எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் இருக்கிற சாறை நம்ம பிழிஞ்சு எடுக்காமல் இருந்தோன்னா அதிகமாக மாவு தேவைப்படுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததும் இதை வடை தட்டுற மாதிரி கையில் வச்சு தட்டி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை இதோட சேர்த்துடலாம். இதுக்கு தீ மீடியமாக எரிஞ்சால் போதுங்க. தீ அதிகமாக எரிஞ்சுதுன்னா மேலே நல்லா கருத்தும் உள்ளே வேகாமலும் வந்துடும். இதை இப்போ 2 பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி விட்டு பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க. வெங்காய வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.